ஒரு நல்ல தேவ மனுஷனுடைய மனைவி, அந்த தேவ மனுஷன் மரித்து விட்ட பின்பு எலிசாவின் இடத்தில் வந்து கேட்கிறார், நான் என்னுடைய புருஷன் உமக்கு முன்பாக நன்மையாய் உண்மையாய் நடந்தார் என்று உமக்கு தெரியும். ஆனால் என் புருஷன் இப்பொழுது மரித்து விட்டான். மரித்து போனவன் இப்பொழுது கடன் வைத்து போயிருக்கிறார். கடன்காரர்கள் என் பிள்ளைகளை கேட்கிறார்கள். ஆகையினால் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது எலிசா சொல்றார், உன் வீட்டிலே என்ன இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அவள் சொல்லுகிறாள், ஒரே ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்று. எலிசா சொல்றாரு, நீ நேரா வீட்டுக்கு போ, உன் அயலகத்தார் இடத்திலிருந்து எல்லா பாத்திரங்களையும் நீ வாங்கி கொண்டு உன் வீட்டிலே வைத்து உன் பிள்ளைகளை வீட்டிற்குள்ளே கொண்டு வந்து நீ கதவை அடைத்து அப்படின்ற வார்த்தை பேசுறாரு. கதவை அடைச்சிட்டு உனக்கு இருக்கிற எண்ணெயை மற்ற பாத்திரத்தில் நீ வார்க்க வேண்டும். அப்படியானால் நல்ல கவனிங்க, கதவை அடைத்தல் என்ற ஒரு வார்த்தை நமக்கு முதலாவது சொல்லுகிறது, தீயவர்கள் மத்தியிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். இரண்டாவது, உனக்கு இருக்கிற எண்ணெயை விற்று நீ உன் கடனை அடைத்து ஜீவனம் பண்ண. அப்படின்னா நம்முடைய கடன்களை அடைக்கும்படியாய் தேவன் இந்த மாதத்திலே நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.